அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் +2 ஃபிசிக்ஸ் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலை மின்னியல்ல டாபிக் 1.2.1 மேற்பொருந்துதல் தத்துவம். மேற்பொருந்துதல் தத்துவம். சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் பெரும்பாலான மாணவர்கள் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வர வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே, டாபிக்ல போகலாம். இதுக்கு முன்னாடி கூலும்ஸ் லா பார்த்தோம். இந்த கூலும்ஸ் லா அப்படின்றது எதை டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சார்ஜ் Q1 Q2 இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை மட்டும்தான் இந்த கூலும் லா டிஸ்கஸ் பண்ண முடியும். சப்போஸ் கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ், நிறைய நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு, n நம்பர் ஆஃப் மின்னூட்டங்கள் இருக்கு அப்படின்னா இந்த கூலும்ஸ் லா மட்டும் இதனுடைய விசையை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதனால பல மின்னூட்டங்கள் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கக்கூடிய அந்த அமைப்புல அந்த மின்னூட்டங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய விசை, இன்ட்ராக்ஷன் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ், இந்த மல்டிபிள் சார்ஜஸை கால்குலேட் பண்றதுக்கு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்ற ஒரு லா நம்ம கொண்டு வரோம். இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்றது லார்ஜ் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ஒரே ஒரு சார்ஜ் மேல இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ டோட்டல் ஃபோர்ஸ், அதாவது Q அப்படின்ற ஒரு சார்ஜ் எடுத்திருக்கோம் அப்படின்னா, Q1 அப்படின்ற ஒரு சார்ஜ் எடுத்திருக்கோம். இந்த Q1 சார்ஜ் மேல n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் Q2 Q3 Q4 Q5 and Q6. ஸோ n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் சார்ஜஸ்லாம் Q1 மேல ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது. The force exerted Q1 by many other charges. So many other charge இந்த Q1 மேல ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது. So distance between the Q1 and Q2 are 2-1 distance. So Q1 ல இருந்து Q2 நடுவில் இருக்கக்கூடிய distance are 3-1. Distance between the Q1 and Q4 are 4-1. Again, distance between Q1 and Q5 are 5-1. Distance between Q1 and Q6 are 6-1. ஸோ ஒரு 6 சார்ஜஸ் மட்டும் எடுத்து இந்த 6 சார்ஜ் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்துல Q1 மேல மற்ற 5 சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்றது தான் நமக்கு முக்கியமான விஷயம். ஸோ இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் கிவன் சார்ஜ், நம்ம கிவன் சார்ஜ் Q1 சார்ஜ், இந்த சிஸ்டத்துல Q1 சார்ஜ் மேல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் தி, that is vector sum of the force exerted on it by all other charges. Q1 மேல மற்ற சார்ஜஸ்லாம் எவ்வளோ ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது, எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குது, அதை வெக்டர் சம்மா எடுத்தோம்னா கிடைக்கக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் தான் அந்த Q1 மேல இருக்கக்கூடிய வேல்யூ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். வெக்டர் சம் அப்படின்னு நமக்கு முக்கியமான விஷயம். ஸோ n நம்பர் ஆஃப் சார்ஜ் எடுத்திருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேல கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வேல்யூ K அப்படின்னு எடுத்துக்கலாம். Q1 அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ், இதை நான் வேற கலர்ல டினோட் பண்ணிடுறேன்.
இந்த Q1 சார்ஜ் தான் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது மற்ற சார்ஜ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ Q1 and Q2 divided by distance between the Q1 and Q2 or 2 1 square. யூனிட் வெக்டார் டைரக்ஷன் எழுதும்போது or 2 1 cap or 2 1 cap அப்படின்றது வந்து ஓரலகு வெக்டார். ஓரலகு வெக்டார் வெக்டர். இந்த ஓரலகு வெக்டார் அப்படின்றது Q1 Q2 நடுவில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் டைரக்ஷன்ஸ். ஸோ இது எங்க இருந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா Q2ல இருந்து Q1 டைரக்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த வெக்டார் இருக்கு. இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் மற்ற சார்ஜ் நான் Q3 கொண்டு வந்து பக்கத்தில் வச்சிருக்கேன், அதே மாதிரி Q4 கொண்டு வந்து பக்கத்தில் வச்சிருக்கேன், அகைன் Q5 அகைன் Q6 இந்த மாதிரி சார்ஜஸ்லாம் கொண்டு வந்து வைக்கும்போது Q1க்கும் Q2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. does not disturb the force Q2 and Q1 between Q2 and Q1. Place the other charge near to the Q1 and Q2. Q2 Q1 near ஒரு சார்ஜை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது Q1க்கும் Q2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆர் 2 1 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி Q3னால Q1ல எவ்வளோ ஃபோர்ஸ் ஆன் Q1 எக்ஸெப்டட் பை தி சார்ஜ் Q3 F வெக்டார் 1 3 is equal to constant K Q1 Q3 divided by R 3 1 square or 3 1 cap. Continuing, இது அடுத்தது Q4க்கு கால்குலேட் பண்ணோம். F1 4 vector is equal to K Q1 Q3 divided by R4 1 square or cap 4 1 யூனிட் வெக்டார். இப்போ இந்த டோட்டல் சார்ஜோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். டோட்டல் சார்ஜ் இருக்கு மொத்த சார்ஜோட ஃபோர்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா மொத்த விசை F டோட்டல் வெக்டார் ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேல கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் that is equal to F vector 1 2 plus F vector 1 3 plus F vector 1 4 and plus F vector 1 n. nth charge first charge மேல கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா K Q1 Q3 divided by R Q1 Q2 divided by R 2 1 square or 2 1 cap plus K Q1 Q3 divided by R 3 1 square or 3 1 cap again plus K Q1 Q1 Q4 divided by R 4 1 square or 4 1 cap plus nth charge K into Q1 Qn divided by R
n1 ஸ்கொயர் ஆர் n1 கேப். ஸோ இந்த வேல்யூலேருந்து k மட்டும் காமனாக வெளியே எடுத்துடலாம், q1ஐயும் காமனாக வெளியே எடுக்கலாம். பட் q1 காமனாக வெளியே எடுக்காமல் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு k மட்டும் காமனாக கான்ஸ்டன்ட் மட்டும் காமனாக எடுத்துருங்க. அகெயின் வேல்யூ மற்ற வேல்யூ அப்படியே எழுதுறீங்க அப்படின்னா q1 q2 டிவைடட் பை r 21 ஸ்கொயர் ஆர் 21 கேப் plus q1 q3 divided by r 31 square r 31 cap plus q1 q4 divided by r 41 square r 41 cap plus q1 qn divided by r n1 square r n1 cap. இந்த வேல்யூ தான் total force on the q1 charge. Thank you.